முதலமைச்சர் விஜய் ஏன் திமுகவை சேர்ந்த அனிதா ராதாகிருஷ்ணனை மட்டும் கைது பண்ணாரு? தன்னோட கட்சியில தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அமைச்சர்களையும் எம்எல்ஏக்களையும் ஏன் இப்ப வர கைது பண்ணல? சமீபமா கூட தாவேகா கட்சியை சேர்ந்த ஒரு பெண் வழக்கறிஞர் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த தாவேகா கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் 10 லட்சத்திலிருந்து 30 லட்சம் வரைக்கும் என்கிட்ட லஞ்சம் கேட்டாங்க அப்படின்னு அந்த கட்சியை சேர்ந்த ஒரு பெண் வழக்கறிஞரை மனு தாக்கல் பண்ற அளவுலதான் இந்த கட்சி இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல மற்ற கட்சிக்கு ஒரு நியாயம், தன்னோட கட்சியினருக்கு ஒரு நியாயம், மற்ற கட்சியினர் போதைப் பொருள் வழக்கு, கஞ்சா வழக்கு, பாலியல் வன்கொடுமை வழக்கு, வீடு புகுந்து அடிக்கிறதுன்னு எக்கச்சக்கமான குற்ற சம்பவங்கள்ல ஈடுபட்டு சர்ச்சையில சிக்கினாலும் அவங்கள கைது பண்ண மாட்டாரு. மாற்று கட்சியினர் எப்படா சிக்குவாங்க, எப்படா அவங்க தூக்கலான்னு முழுக்க முழுக்க கண் விழிச்சு பார்த்து அவங்களை கைது பண்றதுல மட்டும்தான் இந்த முதலமைச்சர் விஜயோட ஆட்சி நோக்கமா இருக்கு. இப்படி ஒருதலைபட்சமா மட்டுமே செயல்படக்கூடிய தாவேகா அரசுல எத்தனை அமைச்சர்கள் என்னென்ன சம்பவங்கள்ல ஈடுபட்டு சர்ச்சையா இருக்காங்க தெரியுமா? என்னென்ன வழக்குகள்ல இப்ப வரைக்கும் சிக்கியிருக்காங்க தெரியுமா? அது மட்டும் இல்லாம பெண் வழக்கறிஞர் ஒருத்தர் இந்த தாவேகா அமைச்சர்கள் மேல குற்றச்சாட்டு வச்சு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்களே, அது என்ன மனு? அந்த ஊழல் மட்டும் வெளியே வந்தா அந்த அமைச்சர் கைது செய்யப்படுவாரா? இந்த கேள்விக்கான விடையை இந்த வீடியோல பார்த்திடலாம். வெல்கம் டு த நியூஸ் பிளிக்ஸ் ரிப்போர்ட். நான் சிலம்பு செல்வி. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். முதலமைச்சர் விஜய் சட்டசபையில தப்பு பண்ணா சும்மா விட மாட்டான், நானும் தப்பு பண்ண மாட்டேன், தப்பு பண்றவங்களை விடவே மாட்டேன் அப்படின்னு ஊழல் பண்றவங்களுக்கு எதிரா வீரவசனம் பேசியிருந்தாரு. ஆனா செய்யறது என்னவோ வேற, சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு. இப்ப தமிழ்நாட்டையே உழுக்கிற அளவுக்கு தாவேகா கட்சியில மிகப்பெரிய ஊழல் நடந்துகிட்டு இருக்குங்கிறதுக்கு ஏத்த மாதிரி தாவேகா கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பெண் நிர்வாகியே மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. விழுப்புரத்தை சேர்ந்த தாவேகா கட்சியில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் அணியோட பிரிவை சேர்ந்த நிர்வாகியான ஞானசேகரி அப்படிங்கிறவங்க சென்னை உயர்நீதிமன்றத்துல மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் இந்த கட்சியில தான் இருக்கேன், இந்த கட்சியில வழக்கறிஞர் அணி பிரிவோட நிர்வாகியா இருக்கேன், எங்கிட்டயே இவங்க காசு வாங்குறதுக்கு கேட்டிருக்காங்க. இப்போ தமிழ்நாடு முழுக்க அரசு வழக்கறிஞர் நியமனத்துக்கு தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டு இருந்துச்சு. அதை பார்த்து நானும் அப்ளை பண்ணியிருந்தேன். இந்த அரசு வழக்கறிஞர் நியமனத்துக்கான அரசாணை வெளியானதுமே அதுக்கான காலக்கெடு ஜூன் 6ஆம் தேதியிலிருந்து ஜூன் 29ஆம் தேதி வரைக்கும் அதுக்கு காலக்கெடு இருந்துச்சு. அந்த காலக்கெடுக்குள்ள நான் விண்ணப்பமும் பண்ணிட்டேன். விண்ணப்பம் பண்ணதுமே ஜூன் 29ஆம் தேதி ஈவினிங் வரைக்கும் அந்த காலக்கெடு இருந்துச்சு. ஆனா மதியமே பார்த்தா ஒரு நியூஸ் ஒன்று சர்க்குலேட் ஆச்சு. அது என்னடான்னு பார்த்தா, தமிழ்நாடை சேர்ந்த அரசு வழக்கறிஞர்களுக்கான நியமனத்தை பூர்த்தி பண்ணிட்டோம் அப்படின்னு சில பேரோட நேம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதுல என்னோட நேம் இல்ல. என்னடா இதுக்கு நான் அப்ளை பண்ணியிருந்தேன், அது தாவேகால வேற இருக்கே, எனக்கே இந்த வேலை கிடைக்கலையா அப்படின்னு சொல்லி பதறி அடிச்சு போய் நான் என்னோட மாவட்ட செயலாளரை கான்டாக்ட் பண்ணி பேசினேன். அவர் என்ன சொன்னாருன்னா, தாவேகால இருக்கக்கூடிய சில அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்துக்கு 5 லட்சத்திலிருந்து 25 லட்சம் வரைக்கும் கேட்கறாங்க, அதனால உங்க காசை இதை கொடுக்க முடியும் அப்படின்னா தாராளமா நீங்க இதுல செலக்ட் ஆயிடுவீங்க, காசை கொடுக்க முடியலன்னா பின்னாடி பின்வாங்கிக்கோங்க அப்படின்னு தைரியமா பேசியிருக்காங்க. இது இப்போ மிகப்பெரிய செய்தியா தகவலா சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. சரி, இப்படி தன்னோட கட்சியில இருக்கக்கூடிய தாவேகால இருக்கக்கூடிய அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் தன்னோட கட்சியை சேர்ந்த தாவேகா நிர்வாகியான ஒரு பெண் வழக்கறிஞர் அரசு வழக்கறிஞரா ஆகிறதுக்கு விண்ணப்பம் பண்ணதுக்கே 5 லட்சத்திலிருந்து 15 லட்சம் வரைக்கும் மேல காசு கேட்கறாங்க அப்படின்னா எந்த இடத்துல இவங்க கிளீன் கவர்மெண்ட்டை கொடுக்குறாங்கன்னு இவங்களே தன்னைத்தானே பெருமையா பேசிக்க முடியும்? சரி, இது ஒரு பக்கம் இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஊழல், இந்த அரசு வழக்கறிஞர்களோட நியமனத்துல ஊழல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அமைச்சர்களும் எம்எல்ஏக்கள் மேலேயோ தாவேகா தலைவர் விஜய் இப்ப வரைக்குமே நடவடிக்கை எடுக்கல. அந்த தாவேகா கட்சியை சேர்ந்த பெண் வழக்கறிஞரான அந்த நிர்வாகி உயர்நீதிமன்றத்துல போய் மனு தாக்கல் பண்ற அளவுக்கு தான் அவங்க கட்சிக்குள்ளேயே அவங்க கட்சியினர் பாதிக்கப்படக்கூடிய பிரச்சனைக்கே அந்த தலைமை காது கொடுத்து கேட்கிற அளவுக்கு தான் அந்த தலைமையோட அளவு இருக்கு. இப்படி இருக்கிறப்போ இந்த அரசு வழக்கறிஞர்களோட நியமனத்துல ஊழல் பண்ணிட்டு இருக்காங்களே, இவங்க மேல விஜய் அவர்கள் நடவடிக்கை எடுத்தாரா?
கிடையாது. அவங்கள அரெஸ்ட் பண்றதுக்கு முன் வந்தாரா? கிடையாது. சரி, இது ஒரு பக்கம் இருந்தா, இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன், திமுகவை சேர்ந்த அனிதா ராதாகிருஷ்ணன் தடாலடியா கைது செய்யப்பட்டிருக்காரு. அவரு விஜய பத்தி அவதூறா பேசினதா சொல்லப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்காரு. அப்படி ஒருவேளை அப்படி பேசி கைது செய்யப்பட்டாலுமே அவதூறு கேஸுக்கு ஒருத்தவங்களை கைது பண்ணணும்னா கைது பண்ண வேண்டியது நம்ம தாவேகா அமைச்சர்களை தான். ஏன் அப்படின்னா அவதூறு பேச்சுக்கு பேர் போனவங்க தான் இந்த தாவேகா அமைச்சர்கள். அதுலயும் நம்ம அமைச்சர் ஆதவர்ஜுனால எடுத்துக்கிட்டா, நேத்து இணைப்பு விழால பேசும்போது, அதான் தாவேகால மாற்றுக் கட்சியினர் இணைப்பு விழால பேசும்போது, கரூர் சம்பவத்துல போலீஸ வச்சு திமுக கொலை பண்ணாங்க பொதுமக்களை அப்படின்னு பேசியிருக்காரு. இந்த வழக்கு இப்போ சிபிஐக்கு மாறி இருக்கு. இந்த பிரச்சனைய பத்தி வெளியே பேசக்கூடாதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்படி தெரிஞ்சுமே போற போக்குல பொத்தாம் பொதுவா அவதூறு பேச்ச பேசியிருக்காரு இந்த அமைச்சர் ஆதவர்ஜுனா. இவரை விஜய் கைது பண்ணாரா? கிடையாது. அடுத்து மரிய வில்சன், நிதித்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய மரிய வில்சன், அவரோட நிதித்துறை அமைச்சரா பதவியேற்கும் போதையே எக்ஸ்ல ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆச்சு. அதுல என்னன்னா, அவரோட மனைவி வீட்டாரையும் அவரோட உறவினர் வீட்டிற்குள்ளேயும் புகுந்து அவங்கள தடாலடியா அடிச்சு கொடுமை பண்ணாரு அப்படின்னு பயங்கரமான ஒரு அதிர்ச்சிகரமான வீடியோ ஒண்ணு வைரல் ஆச்சு. அது பெரிய சர்ச்சையாவும் ஆச்சு. அப்படி சர்ச்சையாகியுமே மரிய வில்சன் அவர்கள் அமைச்சரா பதவி ஏத்தாரு. அப்போ இந்த மரிய வில்சன் வீடு புகுந்து அடிச்சாரே, இவரை விஜய் கைது பண்ணாரா? கிடையாது. அடுத்து இப்போ சமீபமா அமைச்சர் சரத்குமார் பொதுவெளியில போதைப் பொருள் பயன்படுத்தினாருன்னு சொல்லி வீடியோ ஒன்று வைரல் ஆச்சு. அதுக்கு அவர் தரப்புல இருந்து ஒரு விளக்கம் கொடுத்தாலுமே யாருமே மாத்திரையை இப்படிலாம் வச்சு நுணுக்க மாட்டாங்க, நீங்க போதைப் பொருள் பயன்படுத்துற மாதிரி தான் நுணுக்குறீங்கன்னு திமுக தரப்புல இருந்து குற்றச்சாட்டு வச்சாங்க. அது மிகப்பெரிய சர்ச்சையாச்சு. தாவேகா அளவுக்கு கூட போச்சு. அவர் மேல நடவடிக்கை எடுக்கிறதா யோசிச்சு வச்சிருக்கோன்னு மட்டும் சொன்னாங்களே ஒழிஞ்சு, மற்றபடி அவரை அரெஸ்ட் பண்ணாங்களா? அமைச்சர் சரத்குமாரை அரெஸ்ட் பண்ணாங்களா? கிடையாது. அடுத்து திருவைகுண்டத்துல இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கு ஒரு பாலியல் வழக்குல சம்பந்தப்பட்டவரா இருக்காரு, அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு அந்த தாவேகா கட்சியில் இருக்கக்கூடிய இன்னொரு பாதிக்கப்பட்ட பெண்ணும் குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. இது மிகப்பெரிய சர்ச்சையாச்சு. அப்படி இருந்துமே பாலியல் வழக்குல குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய எம்எல்ஏவான திருவைகுண்டம் சேர்ந்த எம்எல்ஏவை விஜய் கைது பண்ணாரா? கிடையாது. அடுத்து இப்ப வரைக்கும் கூட சமீபமா கூட நிர்மல்குமார், அமைச்சர் நிர்மல்குமார் போற போக்குல ஸ்டாலின்லாம் ஒரு ஆளே கிடையாது, அவரெல்லாம் இனிமே திமுகவோட கடைசி முதலமைச்சர், அவ்வளவுதான், திமுக மொத்தமா ஒளிஞ்சிருச்சு அப்படின்னு முன்னாள் முதலமைச்சரா ஒருமையா ஸ்டாலின்ல ஒரு ஆளே கிடையாதுன்னு சொல்லி பேசியிருக்காரு. இப்படி பேசியிருக்காரு. இவரு மேல விஜய் குற்றச்சாட்டு வச்சு கைது பண்ணாரா? கிடையாது. அது மட்டும் இல்லாம தாவேகா விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்னு ஒரு பெரிய கேங் இருக்கு. அவங்க சோசியல் மீடியாஸ்ல தொடர்ந்து பெண்களை கொச்சப்படுத்துற விதமா, பெண்களை இழிவுபடுத்துற விதமா, அபியூசிவா பேசிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. அவங்களையெல்லாம் முதலமைச்சர் விஜய் கைது பண்ணாரா? கிடையாது. இப்படி தன்னோட கட்சியினரோ, தன்னோட அமைச்சர்களோ, தன்னோட எம்எல்ஏக்களுமே நிறைய எக்கச்சக்கமான குற்ற வழக்குகள்லையும் சம்பந்தப்பட்டவங்களா இருக்காங்க. அவங்கள கைது பண்ணல. இது எல்லாத்தையும் விட்டுருவோங்க. சமீபமா அதிமுகல இருந்து பிரிஞ்சு வந்து இப்ப தாவேகால இணைஞ்சிருக்காங்களே சி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், அவங்க மேல சொத்து குவிப்பு வழக்கே இருக்கு. அதுல ஒருத்தர் ஜெயிலுக்கே போயிட்டு வந்துட்டாரு. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இவங்கள தன்னோட கட்சியில இணைச்சிருக்காரு. இவங்க மேல குற்ற சம்பவங்கள் இருக்கு, இவங்க மேல குற்ற வழக்குகள் இருக்கு. இதுக்காக இந்த 2 முன்னாள் எம்எல்ஏக்களை, அதிமுக முன்னாள் அமைச்சர்களை விஜய் கைது பண்ணியிருக்காரா? கிடையவே கிடையாது. இப்படி தன்னோட கட்சிக்கு ஒரு நியாயம், மாற்று கட்சியினருக்கு ஒரு நியாயம், மாற்று கட்சியினர் வாயை திறந்தாலே நான் அடிப்பேன், உதைப்பேன், அவங்கள அரெஸ்ட் பண்ணுவேன், மாற்று கட்சியினரை சார்ந்த சோசியல் மீடியால இருக்கக்கூடிய ஆட்கள் சோசியல் மீடியால பேசினாலே நடுராத்திரி போலீஸோட போய் நின்று அவங்கள த்ரெட்டன் பண்ணுவேன் அப்படின்னு முழுக்க முழுக்க எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு, அவங்கள தடுத்து நிறுத்துறது, அரெஸ்ட் பண்றது, நடுநிலையா இருக்கக்கூடிய செய்தி சேனல்கள் தாவே
தாவேகாவை பத்தி அவங்க ஆட்சியில நடக்கக்கூடிய அவலங்களை பத்தி செய்தி வெளியிட்டா அவங்க சேனலை இருட்டடிப்பு பண்றது, சோசியல் மீடியால கருத்து தெரிவிச்சா அவங்கள அரெஸ்ட் பண்றதுன்னு இப்படி தொடர்ச்சியா தன்னோட அதிகார பலத்தை பொதுமக்கள் மேலையும் எதிர்கட்சிகள் மேலையும் ஊடகங்கள் மேலையும் இந்த தாவேகா அரசு சர்வாதிகாரத்தனமா செலுத்திட்டு வருதுங்கிறதா நம்மளுக்கு இதுல இருந்து தெரிய வருது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அந்த அரசு வழக்கறிஞர் நியமனத்துக்கு லட்சக்கணக்கான ரூபாய்களை லஞ்சமா கேட்டாங்கன்னு ஒரு மனு கொடுத்திருக்காங்களே தாவேகாவை சேர்ந்த வழக்கறிஞர் பிரிவை சேர்ந்த பெண் நிர்வாகி, அவங்க மென்ஷன் பண்ணிருக்க மனுல புஷி ஆனந்த் பேரு கூட இருக்குங்கிற மாதிரி சில தகவல்கள் லீக் ஆகுது. அப்ப புஷி ஆனந்துக்கு ஒரு வேளை இதுக்கு சம்பந்தம் இருந்துச்சுன்னா அவரை முதலமைச்சர் விஜய் அரெஸ்ட் பண்ணுவாரா? இந்த கேள்விக்கெல்லாம் இவங்க தரப்புல இருந்து நியாயம் இருக்குமா? கிடையாது. முழுக்க முழுக்க மீண்டும் மீண்டும் ஆப்போசிட்ல யாரு நம்மள கிரிட்டிசைஸ் பண்றாங்களோ, விமர்சனம் பண்றாங்களோ அவங்கள ஒடுக்கக்கூடிய வகையில தான் இந்த தாவேகா அரசு செயல்படுது. பாஜக விட 2x ஸ்பீட்ல தான் இவங்க செயல்படுறாங்க. இந்த மாதிரியே போச்சுன்னா மிகப்பெரிய வழக்குல தாவேகா ஒரு வேளை சிக்குச்சுன்னா அப்போ மக்கள்ல இருந்து எல்லாருமே தொடர்ச்சியா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த காலம் வெகு தொலைவுல இல்ல, சீக்கிரம் வந்துடும். நீங்க என்ன நினைக்கிறீங்க அனிதா ராதாகிருஷ்ணன் அரெஸ்ட பத்தி, இப்போ தாவேகால நடக்கக்கூடிய ஊழல் சம்பவங்களை பத்தி உங்க ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.